சார் இந்த இரங்கல் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் ஆரம்பிக்கிறேன். ஆழ்ந்த துயரத்துடனும் கனத்த இதயத்துடனும் பஞ்ச் குருகுலம் நிறுவனத்தின் அன்பிற்கினிய மேலாண்மை அரங்காவலர் திரு பிஜி விஆர் முத்து அவர்களின் மறைவு செய்தியை கேக்குது சார். சார் கேக்குது சார். 2026 மார்ச் 4ஆம் தேதி. சார் நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது சார். இல்ல ஃபர்ஸ்ட் பேசுறது கேட்டுச்சா? சார் நல்லா கேக்குது சார். வெயிட் பண்ணுங்க சார். கேக்குது. 2026 மார்ச் 4ஆம் தேதி அவர் இயற்கை எழுதினார். இந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அளிக்கிறது. அவர் ஒரு நிர்வாக தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு வழிகாட்டி, ஒரு ஒளிவிளக்கு, ஒரு உயர்ந்த மனித நேயத்தின் உருவம். பஞ்ச் குருகுலம் வளர்ச்சி பாதையில் தன்னலமற்ற உழைப்பும் தெளிவான பார்வையும் உயர்ந்த பண்பும் அவர் காட்டிய அர்ப்பணிப்பே காரணம். அவரது தலைமை திறன், சீரிய சிந்தனை, அமைதியான அணுகுமுறை இவை அனைத்தும் எங்களின் மனங்களில் என்றும் நிலைத்திருக்கும். இன்று அவர் உடலால் நம்மிடம் இல்லை. அவர் விதைத்த நற்கருத்துக்கள், அவர் உருவாக்கிய ஒழுங்கு, அவர் காட்டிய மனிதநேயம் என்றும் வழி நடத்தும். இந்த ஈடு செய்ய முடியாத இழப்பை தாங்கிக் கொள்ள அவருடைய குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், அவரால் தொட்டு பார்க்கப்பட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் இயற்கை மன வலிமையும் ஆறுதலும் அருள வேண்டும் என்கிறோம். இறுதி அஞ்சலி விவரங்கள்: தேதி 5 இன்று மார்ச் 26, 2026. லாஸ்ட் ரைட்ஸ் அரவுண்ட் 3 o'clock. முகவரி அவருடைய வீட்டில் 51/2 ராசல்பட்டி ரோடு, ப்ரொஃபசர்ஸ் காலனி, அண்ணா நகர், விருதுநகர். அவருக்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. குட் மார்னிங் நட்புலரி. 2023 ஜனவரியில் தொடங்கிய இந்த பயணம் தொடர்ந்து இடைவிடாது நட்புலரி, நாகப்பட்டினம் மற்றும் 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் இணைந்து வழங்கும் இந்த இணைய வழி பயிற்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகம். இவர் ஒரு கல்வியாளர் மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டி, ஒரு தூண்டுகோல், ஒரு தலைமை சிந்தனையாளர். திரு பிஜிஎஸ் சூரியநாராயணன் அவர்கள் MCA பிஎட், இளையரம்பண்ணை, விருதுநகர் மாவட்டத்தில் செயல்படும் ராயல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் திறமையான முதல்வர். 18 ஆண்டுகளுக்கும் மேலான கல்வி பணி பரிச்சயம் கொண்ட இவர் மாணவர்களின் மனதில் ஒளியேற்றும் தீபம் போன்றவர். ஒரு குழந்தைகளுக்கு ஆரம்ப நிலை கல்வியே முழுமையான ஹோலிஸ்டிக் வளர்ச்சியை அவசியம் என்பதே இவரது உயர்ந்த நோக்கம். ட்ரெயினர், பஞ்ச் குருகுலம் மற்றும் நிகில் ஃபவுண்டேஷன்
1200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஊக்கப்பயிற்சி வழங்கியுள்ளார். 2021 மற்றும் 24 ஆண்டுகளில் சென்னை நகரில் பெஸ்ட் டீச்சர் அவார்டு ஃப்ரம் வேல்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், இந்து எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் லயன்ஸ் கிளப். இவரது அர்ப்பணிப்பு மனப்பாங்கிற்கான சான்று என்எஸ்எஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப், ஸ்கில் டெவலப்மெண்ட் எந்த துறையிலும் இவருடைய தடம் பதிந்துள்ளது. 33 முறை இரத்த தானம் செய்திருப்பது அவரது மனித நேயத்தின் உயர்ந்த வெளிப்பாடு. இவருடைய ஆபிகள் செஸ் விளையாடுதல், புத்தகம் வாசித்தல், புதிய சாதனைகளை பயன்படுத்துதல், மக்களுடன் உரையாடுதல், இவை அனைத்தும் அவரை தொடர்ந்து கற்க கொண்டிருக்கும் ஒரு மனிதராக டிசிப்ளின் மேக்ஸ் த நேஷன் கிரேட் என்ற கோட்பாட்டை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் தலைவரை நாம் இன்று நேரில் நம்முடைய நட்புலரின் வாயிலாக இப்போது அனைவரும் கரகோஷத்துடன் திரு பிஜி எஸ் சூரியநாராயணன் அவர்களை மேடைக்கு வரவேற்று இந்த மேடை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி ஐயா. வணக்கம். வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்தாருங்க சார், ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் நற்புழி டீமுக்கு இனிய காலை வணக்கம். ஸோ நேற்று தான் குமரேசன் சார் பேசினாரு. நீ இது மியூசிக்கல் கிளாஸ் மாதிரி சரிகம பதனி அப்படிங்கிறதுல ஒரு 7 கட்டை 8 கட்டையில ஏதோ பாடணும் போல அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாபிக் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ அதில் என்ன பேசணும் அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன தோடுதோ அதை பேசுங்க சார். ஸோ அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணும்போது சாதனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி 4 நாட்களாக பேசினாங்க. ஸோ எப்பயும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போவீங்கன்னு தெரியும், ஒரு அதே பாணியில் கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நான் ஒரு 1 2 ஒரு 4 வார்த்தைகள் மட்டும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி உங்களுக்கு இந்த டாப்பிக்கோட மேட்ச் ஆகுதா, இல்லை நமக்கு வாழ்வியலில் இந்த விஷயங்கள் யூஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 25 நிமிஷத்து கழிச்சு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நான் எடுத்துக்கிற வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் சாதனை, நீ ஃபார் நிறைவு, இந்த 2 எழுத்துக்களை வச்சு கூடுதலாக ஒரு 3 எழுத்துக்கள் நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த ஃபார் சாதனை அப்படின்னு வரும். இப்போ சாதனை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லலாமா சார் யாராச்சும்? சாதனைனா என்னன்னு நீங்க மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கீங்க? யாராவது 2 பேர் மைக் ஆன் பண்ணி கொடுத்தா லேட் ஆகும். மற்றவர்களால முடியாததை நம்ம முடிச்சு பார்க்கறது சாதனை. ஓ, வெரி குட். மற்றவங்களால முடியாததை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ஒரு சாதனையான விஷயம். நன்றி. வேற யாராச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? சாதனைனா உங்களுடைய மைண்ட்ல என்ன நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. என் வாழ்க்கையில் நினைப்பதை நான் சாதனை முடித்து காட்டியதை ஒரு சாதனையாக நான் நினைக்கின்றேன். ஓ, வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. செயற்கரிய செயல்களை செய்வது சாதனை. செயற்கு அரிய செயல்களை செய்வது சாதனை. ஓகே, வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. மத்தவங்க செஞ்சதை அதுக்கு மேல அதையும் முறியடிச்சு அதிகமா செய்யறது சாதனை. ஓகே, வெரி குட். மற்றவங்க செய்யறதை விட முறியடிச்சு செய்யறது சாதனை. ஓகே, வெரி குட். ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நமக்கு மட்டும் இல்லாம இந்த சமூக நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் நமக்கு மட்டும் இல்லாம இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அதை வடிவமைக்கிறது மிகப்பெரிய சாதனை. ஒரு சாதனை சார், ஒரு படி மேல போய் சொசைட்டியோட கம்பேர் பண்ணி சொல்றீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரா கேட்டுட்டே போகும்போது ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ இங்க சாதனை அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை என்ன சொல்றோம், என்ன கம்பேர் பண்ணலன்னா அச்சீவ்மெண்ட் மைண்ட் செட். மைண்ட் செட் அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகுது. அப்போ இங்க நான் என்ன குறிப்பிட, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், அதை தவறு கிடையாது. இங்க நான் குறிப்பிட வந்த பாயிண்ட் என்னன்னா,
சாதனை என்பது ஒரு தொடர் முயற்சி செய்வதே உண்மையான சாதனை. தொடர் முயற்சி செய்வது தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே முயற்சி செய்கிறோம், எல்லாமே ஒரு காரியம் செய்கிறோம். ஆனால் அது தொடர்ந்து செய்கிறோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பில்லியன் கொஷினாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 27 நாட்களாக வந்து 5 AM கிளப் அப்படின்னு ஒரு கிளப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6:30 வரைக்கும் செஷன்ஸ் போகும். ரிகார்டிங் ஹெல்த் போகும், மோட்டிவேஷன் போகும், எல்லாமே மணி ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக டெய்லி ப்ரிப்பேர். நான் ஒரு ஒரு 3 நாள் மட்டும் என்ன அட்டன் பண்ண முடியல. ஸோ இந்த இன்னைக்கு வந்து 28வது நாள். சவுண்ட் அதிகமாக வருது சார். என் சைடு இருந்தா ஓகே. ஓகே சார். ஸோ இன்னைக்கு கடைசி 28வது நாள் இன்னைக்கு செஷன் போய்கிட்டு இருக்குது. நான் 5லேருந்து 5:20 வரைக்கும் நாங்கள் அங்கே அட்டன் பண்ணிட்டு இங்கே 5:27க்கு நான் இங்கே லாகின் ஆகிட்டேன். சுமார் ஒரு 28 நாட்கள்ல 24 நாட்கள் நான் தொடர்ந்து அட்டன் பண்ணதே ஒரு பெரிய சாதனையான விஷயம்தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சிம்பிள் விஷயம், சாதனை மீன்ஸ் தொடர் முயற்சி செய்வதே உண்மையான சாதனை சார் ஒரு அப்படிங்கிறது. நிமிஷம். விவேக் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க சார், நாய்ஸ் வருது. விவேக் சார். தேங்க்யூ சார். ஓகே ஃபைன். ஸோ ஓகே சார். தொடர் முயற்சி செய்வதே வந்து இங்க வந்து ஒரு சாதனையா இருக்குது. நீங்க வந்து சில இது குறிப்பிட்டீங்க. அப்ப இங்க மைண்ட் செட் தான் இங்க வந்து முக்கியம். அப்ப மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வளர்ச்சியை நோக்கி இருக்கணும். ஒரு சாதனை நீங்க சொன்னீங்க, நானும் ஒரு விஷயம் சொன்னேன். அப்ப அது வந்து growth மைண்ட் செட்டா இருக்கணும். அந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு growth நோக்கி, வளர்ச்சியை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு MMG அப்படின்னு ஒரு ஆக்சுவலா நான் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணேன். எனக்கு நெட்வொர்க் கம்மியா இருந்ததுனால எனக்கு அது கட் ஆகல. திடீர்னு நான் மொபைல் வந்துட்டேன். அது உங்களுக்கு பிபிடி தான் போட்டு வச்சிருந்தேன், அது காட்ட முடியல. MMG அப்படிங்கிற ஒரு மானிட்டர், அகைன் G ஃபார் growth. ஸோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம மெஷர் பண்றோமோ அந்தந்த விஷயம்லாம் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோமோ அந்தந்த விஷயத்துலலாம் நமக்கு growth ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நாளையிலிருந்து எக்ஸசைஸ் பண்ணி என்னுடைய வெயிட் முதல் ஒரு வெயிட் மிஷின் வாங்கணும். அதை நம்ம 2 days ஒன்ஸ், டெய்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராக்டிஸும் பண்ணணும். ப்ராக்டிஸ் மீன்ஸ் வாக்கிங் ஆர் ஜாகிங், லைக் எக்ஸசைஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்சஸ், இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ டெய்லி நம்ம மெஷர் பண்ணணும். அதை மானிட்டர் பண்ணணும். கிராஃப் மாதிரி போட்டு வரவா இருக்கு, என்ன செலவா இருக்கு, யார் யாருக்கெல்லாம் பொருள் கொடுத்துருக்கோம், யார்கிட்ட பொருள் வாங்கியிருக்கோம், இப்போ ட்ரேடராக இருந்தோம்னா என்னென்ன நம்ம ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணுறது, எவ்வளோ ஃபீட்பேக்ஸ் நமக்கு வர்றது, அதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி அதை மானிட்டர் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு வந்து நம்மளுடைய நிலையில growth இருக்கும். அதே மாதிரி ஒரு குடும்ப தலைவியா வீட்டில் இருந்தாலும் சரிதான், என்னென்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிச்சனில் வந்து இந்தந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு மெஷர் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே தான் அதை மானிட்டர் பண்ணிட்டே வருவாங்க. ஓகே, 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆனவுடனே, இல்லை ஃபர்ஸ்ட் வீக் ஆனவுடனே இந்தந்த பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு மானிட்டர் பண்ணி அதை எடுத்து வைக்கும் போது தான் ஒரு கிச்சன், ஒரு வீட்டுக்கு தேவையான சமையல் விஷயங்கள்லாம் வந்து கரெக்டான மானிட்டர் க்ரோ. ஸோ எந்தெந்த விஷயத்துல நம்ம மெஷர் பண்றோமோ அந்த விஷயத்துல நாம மானிட்டர் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம மானிட்டர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி மானிட்டர் பண்ற விஷயத்துல எல்லாத்தையுமே வந்து க்ரோ கண்டிப்பான முறையில வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு 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 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு கடந்த 5 வருஷத்துல நீங்க பண்ண சின்ன சின்ன சாதனைகள் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் பண்ணுங்களேன். நீங்க ஒரு 5 வருஷத்துல, இல்ல ஒரு வருஷத்துல, 5 வேண்டாம், ஒரு 12 மாசத்துல நாம என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கோம். சாதனை மீன்ஸ் நான் அகைன் சொல்றேன், தொடர் முயற்சிகளே வந்து பண்ணி இதுல நான் இந்த விஷயம் அடைஞ்சிருக்கேன். சிறிய சாதனை தான் பெரிய வெற்றிக்கு அடைத்தலும். ஒரு நமக்கு பல
சார் எவ்வளவு வெயிட் நீங்க 84 வந்து முதல் 78 படி தான் கொண்டு உங்களுக்கு. வந்திருக்கேன். 6 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு. டெய்லி மானிட்டர் பண்ணுவேன், ஓ எக்ஸசைஸ் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், வெரி குட், மெடிடேஷன் பண்ணுவேன், எல்லாம் நடத்துவேன். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஸோ இப்போ நமக்கு லைவ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு மலையோ இல்லை ஒரு பெரிய ஒரு மாடி படிக்கட்டோ ஏறணும் அப்படின்னா அந்த முதல் படி தான் வந்து அந்த சிறிய சாதனை தான் ஒரு பெரிய வெற்றிக்கு வந்து அடித்தளமா அமையுது. ஸோ அதனால முதல் வார்த்தை சாதனை, அச்சீவ்மெண்ட் மைண்ட் செட் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சு அடுத்த வார்த்தைக்கு நான் போகிறேன். சாந்தம். சாந்தம் அப்படின்னா உங்க மைண்ட்ல என்ன தோணுது? எதுக்கும் அதிராம இருக்குது. என்ன வந்தாலும் இடியே விழுந்து ரிலாக்ஸ்டா மனப்பான்மையோட எல்லாத்தையும் அணுகிறது. ஓகே ஓகே, வெரி குட். ரிலாக்ஸ்டா இருக்கிறது. ஸோ இங்கே ரிலாக்ஸா இருக்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று ஃபோக்கஸ்டா இருக்கிறதையும் சாந்தத்துக்கு ஒரு வகையில் அவங்க வந்து கம்பேர் பண்றாங்க. ஸோ அவசரம் இல்லாமல் சாந்தமாக இருந்தால்தான் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். நம்ம அவசரத்துல ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நீ கோவத்துல வந்து முடிவு எடுக்காதீங்க, ஸோ அவசரமா ஏன் பண்றீங்க, பொறுமையா பண்ண வேண்டியது. அது அவசரம்ங்கிற வார்த்தை இந்த காலையில நான் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கனால சொல்றேன். ஏன்னா நானும் ஸ்கூலுக்கு போகணும், என் பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்களா. இன்னும் சில பேருக்கு என் பையன் சில பேர் கேட்பான், ஒண்ணுமா நீங்க ஸ்கூல் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் காம்பியா வீட்டில் போய்கிட்டு இருக்கோம். பட் அந்த அவசரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்காச்சும் ஒரு நாள் வீட்டில் ஒய்ஃப் லேட்டாக எழுந்துச்சிட்டாங்க அப்படின்னா அந்த 1.5 மணி நேரத்துல பண்ண வேண்டிய வேலையை அந்த 1 மணி நேரத்துல பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகளுக்கே நமக்கு இதை காணும் அதை காணும், அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடுகளில் வந்து நம்ம வீடுகள் சொன்னா இலவசமா பண்ணி ஒரு சக்ஸஸ் கிடைச்சிடும், முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் அந்த மைண்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடி கீடி மைண்டு டயர்ட் ஆயிடும். உடம்பளவுல இல்லாமல் கூட மைண்ட் அளவுல நமக்கு வந்து ஒரு அமைதி இல்லாமையே போயிடும். ஸோ அவசரம் இல்லாமல் சாந்தமாக இருந்தால்தான் சரியான முடிவுகள் வந்து எடுக்கப்படும் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ ரொம்ப இடத்துல யோகா, மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் போகுது. அப்புறம் ஃபோக்கஸ் டெக்னிக்ஸ், அந்த காம்னஸ் ஒன்று சொன்னேன், ரெண்டாவது ஃபோக்கஸ் அமைதின்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது ஃபோக்கஸ். இப்போ அதையே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா மைண்ட் ரிலாக்ஸேஷன் மெத்தட்ஸ் ஏற்பட்டது வந்துடுச்சு. இப்படிலாம் வந்து உடம்பை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் மெத்தட்ஸ் வெளியே எக்ஸசைஸு ஸ்டுடியோ, ஜூம்பா ஸ்டுடியோ இந்த மாதிரி ரொம்ப இருந்தாலும் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து மெடிடேஷன்ஸ், யோகா இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நாம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாரும் கண்களை மூடிக்கலாம். கண்களை மூடிக்கிட்டு ஒரு 5 டைம்ஸ், ஒரு மணி நேரம் வேண்டாம், ஒரு 5 டைம்ஸ் மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூச்சை உள்ளெடுக்க போகிறோம். 1 2 3 4 சொல்லி மூச்சு எழுப்போம். அப்புறம் 1 2 3 4 சொல்லி அப்படியே மூச்சை ஹோல்ட் பண்ணுவோம். அப்புறம் 1 2 3 4 சொல்லி எக்ஸேல் பண்ணுவோம். மூச்சு இழுக்கிறதுக்கு 4 நிமிஷம், ஹோல்ட் பண்ணுறதுக்கு 4 நிமிஷம், விடுறதுக்கு 4 நிமிஷம். ஒரு 5 வாட்டி பண்ணணும் அப்படின்னா 16 5 80 செகண்ட்ஸ் வந்துடுதா? ஓகே, 3 டைம்ஸ் மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாரும் நம்ம கண்களை மூடிக்கலாம். மூடிக்கிட்டு நம்மளுடைய சாதனை என்னவா இருந்தது, இல்லை என்னவா இருக்கணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டு மூச்சை நம்ம உள்ள இழுக்கலாம். 1 2 3 4 ஹோல்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 எக்ஸேல் பண்ணிக்கலாம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3
4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. இப்போ நம்ம கண்களை நம்ம வந்து திறந்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு டீப் பிரீத் ஒன்று நம்ம கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து ப்ராக்டிசஸ் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இது அப்படியே நம்ம கூட்டிகிட்டே போனாலும் சந்தோஷம்தான். பட் அந்த சமயத்தில் நம்ம மைண்டு என்ன திங்க் பண்ணணும் அப்படிங்கும் போது பார்த்தோம்னா பாசிட்டிவான விஷயங்கள், நம்ம ஃபேமிலி பற்றின ஒரு இம்ப்ரூவ்மெண்டான விஷயங்கள், நம்ம பிஸ்னஸ் பற்றின விஷயங்கள், ஜாப்ல இருந்தோம்னா நம்ம ஜாப் அடுத்த நிலைமைக்கு எப்படி போகிறது, நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், ஹெல்த் எப்படி இருக்கணும், நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம மைண்டில் கொண்டு வந்து இந்த ப்ரீதிங் மெத்தட் பண்ணாலே வந்து நமக்கு வந்து எந்த அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஸோ கடைசியாக சொல்ல வர விஷயம் என்னன்னா, சாந்தம் ஈக்குவல் டு சக்தி, பவர். ஸோ அவசரம் இல்லாமல் சாந்தமாக நம்ம விஷயங்கள் செஞ்சால் நம்மளுடைய அவுட்புட் எல்லாம் வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும். வெரி 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 பவர்ஃபுல். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ நான் சாட முடிச்சுட்டு நீக்கு வரேன். நீக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நிலைத்தன்மை. கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின். ஸோ இங்கே டிசிப்ளின் அப்படிங்கும் போது மரியாதை கொடுத்து பேசுறது, இந்த மாதிரி அதுவும் டிசிப்ளின் தான். ஸோ எப்படி நம்ம வந்து முதல்ல பார்த்தோம்ல, சாதனையில் வந்து தொடர்ந்து செய்கிறது வந்து ஒரு சாதனையாக பார்த்தோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறோம். ஒரு தினசரி பழக்க வழக்கங்கள். ஸோ யாராவது ஷேர் பண்ணலாமா? நான் டெய்லி இந்த விஷயத்த பண்ணுவேன், ஏதோ ஒரு விஷயம். அதுக்காண்டி நம்ம டெய்லி மேண்டேட்டரியாக வந்து பல் விளக்குறது, குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இல்லை. டெய்லி நான் இந்த விஷயம் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு சிரிக்கிற ஸ்மைல்லாம் போடுறீங்க. நான் 2000 சொல்லுங்க சார். காலையில் எழுந்தவுடன் என் கைகளை பார்த்து விட்டுத்தான் மற்றதை பார்ப்பேன். கைகளை திறந்து கண்களை பார்த்துவிட்டு கண்களை ஊற்றி கொண்டுதான் மற்ற வேலைகளை நான் செய்வேன். ஓகே, வெரி குட் வெரி குட், தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி காலைல எழுந்திரிச்சோன்னு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. வேற சார், வேற யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? நான் கண் குவளைன்னு ஒன்று இருக்கு. கண் குவளையில தண்ணி ஊற்றி கண்ணை வந்து ஐ வாஷ் கப்பில் கண்ணை ரொட்டேட் பண்ணி அந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை க்ளீன் பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பூசிக்கும். ஐ வாஷ், ஐ க்ளீன் வந்து பண்ணிட்டு பண்ணுறீங்க, வெரி குட். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்ச உடனே ஒரு செம்பு நிறைய தண்ணீர் கொஞ்சம் ஒரு சிப் குடிச்சு வாயை மட்டும் கொப்பிளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செம்பு தண்ணீர், மேபி அஸ் அ கூல் வாட்டர் ஆர் ஹாட் வாட்டர், ஏதாவது ஆல்டர்னேட்டாக டெய்லியுமே வந்து அதை குடிச்சிட்டோம் அப்படின்னா, குடிச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸில் வந்து மோஷன் வந்து எனக்கு ஃப்ரீயாகவே எனக்கு போயிடுது. மேபி அதனால தான் போதும் எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து நான் அதை டெய்லி பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆல்சோ ஸ்கூலை விட்டு வந்தோடனே ஒரு 6 to 6:30 அகைன் ஒன் மோர் டைம் நான் மோஷன் போயிடுவேன். மேபி எனக்கு நான் இந்த மார்னிங் இந்த தண்ணி குடிக்கிறதுனால தான் எனக்கு இது நடக்காதுன்னு தெரியல. பட் நான் அதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் மைண்ட் செட் பண்ணி வச்சு நான் அதில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது அப்போ தினசரி பழக்க வழக்கங்கள், அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் வந்து என்ன, நம்ம எப்படிலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு மணி டைம் இருக்குது. நாங்கள் என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராமில் சில ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் அப்படியே அதை கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அந்த ஹேபிட்ஸ் இப்போ என்னன்னா, அதை ஒரு 2 மினிட் சொல்கிறேன். என்னன்னா, தினசரி ஒரு புது நபரிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு நம்மளுடைய நட்பை வந்து நமது நட்பு வட்டாரத்தை நம்ம பெருக்கிக்கலாம். தினசரி யாராவது ஒரு ஆள் யாராச்சும் ஒரு ஆள் வந்து புதுசாக ஒரு நபர்கிட்ட வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மளோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் ஒன் பர்சன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேபி அவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோ இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கோ நமக்கு யூஸ் ஆவாங்க. அப்புறம் வந்து ஏதோ ஒரு அக்கௌண்டிங்
அக்கௌண்டிங் ஹேபிட்னா இப்போ ரொம்ப பேர் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் பண்ணாதவங்களுக்கு இது நம்ம வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்னென்னலாம் செலவு பண்ணுறனோ அதெல்லாம் நான் வந்து நோட் பண்ணிட்டே வருவேன். எழுதி வைப்பேன். இல்லை இப்போ இன்றைக்கெலாம் ரொம்ப ஆப் இருக்குது. அந்த ஆப்லாம் பண்ணுவோம். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டைரி தான். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 55 டைரி வரைக்கும் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா என்னடா அத்தனை டைரி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி எழுதிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று, இன்னைக்கு இது வாங்கினேன், அது வாங்கினேன், அன்னைக்கு சூர்யா வந்து கோவப்பட்டு இதெல்லாம் தள்ளி விட்டுட்டான் ஸ்கூல் படிக்கும்போது. இன்னைக்கெல்லாம் வாசிச்சு பார்த்தோன்னா எனக்கே என்னடா நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமான்னு தெரியுது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அன்றன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நோட் பண்ணிட்டே வராங்க. ஸோ அது மாதிரி அக்கௌண்டிங் ஹேபிட்டை நம்ம டெய்லி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அப்போ லாஸ்ட் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். கிளீனப் நம்மளை சுற்றி இருக்க இடத்த ஏதோ ஒன்று வீட்டில் ஏதோ ஒரு இங்கே இருக்க 2 3 கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வேற இடத்துல வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். இன்னொன்று முக்கியமான ஒன்று சொல்கிறேன், அப்ரிசியேஷன் ஹேபிட். தினமும் ஒருத்தரை வாழ்த்துங்கள். தினமும் ஒருத்தரை வாழ்த்துங்கள். சின்ன விஷயமா இருக்கலாம். பஸ்ஸில் ஏறுறோம், பஸ்ஸில் போகிறோம், அவ்வளோ பிஸியான இதுலேயும் டென்ஷன்லையும் கண்டக்டர் வந்து நம்ம டிக்கெட் கொடுத்து சில்லறை கொடுக்குறோம், தேங்க்யூ சார். ஒரு சின்ன ஒரு ஒரு அப்ரிசியேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸை நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிட்டு அந்த பழக்கப்படுத்தின ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணாலே அது ஒரு பெரிய டிசிப்ளின் தான். ஸோ நிலைத்தன்மை அப்போ எந்த ஒரு விஷயமும் சரி தான், நிலையாக நீ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து சக்ஸஸ் வந்து அது வந்து கிடைச்சிடும். இன்னைக்கு சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல பழக்கம் தேர்வு செய்து 21 நாட்கள் நம்ம தொடர்ந்து பயணிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அணிச்சி செயலாகவே ஆயிடுது. நம்ம டெய்லி அதை நம்மளை அறியாமலேயே செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே இந்த சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிற வார்த்தையை சொன்னா தான் பல பேருக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் பள்ளியில் இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ண பேரண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியிருக்குது. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டரே சொல்லிட்டாங்க, இந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, இந்த விக்கிபீடியாவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா தான் ஓகே நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. 2.5 வயசு குழந்தை ஸ்கூலில் வந்து சேருது. அவங்களுக்கு வந்து இந்த விரல்கள்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சில எலும்புகள்லாம் ரொம்ப ரப்பர் மாதிரி தான் இருக்கும் எலும்புகள்லாம். அப்போ அதை வந்து ஸ்ட்ராங் படுத்தினா மட்டுமே தான் பென்சிலை ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியும் கையில். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த கோதுமை மாவுலாம் நீங்கள் வீட்டில் பிணைஞ்சிங்கன்னா நீங்களும் பிள்ளைகளோட கொஞ்சம் ஒரு உருண்டையை அந்த குழந்தைக்கு கொடுத்து பணைய சொல்லுங்க, விளையாட சொல்லுங்க அப்படின்னா, நோ அது எப்படி ஒரு கோதுமை உருண்டையை நாங்கள் வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அதே இது இந்த மாண்டிசரி ட்ரைனிங் இது கொடுத்துருக்காங்க. மாண்டிசரி ட்ரைனிங் 1980s வந்துருது. அது எதுக்காண்டி உருவானதுன்னு அந்த கதை வேற, அதை விட்டுருவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த சயின்டிஃபிக்கான வேர்டு, சயின்டிஃபிக் அப்படிங்கிற வேர்டுக்கு இன்னைக்கு ஏற்பட்ட பவர்ஃபுல் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல பழக்கத்தை தேர்வு செய்து அது 21 நாட்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையில் நம்மளோட உடலோட ஒரு உறுப்பாகவே மாறிடுது. ஸோ நிலைத்தன்மை வந்து நிச்சய வெற்றியை கொடுக்கும். கன்சிஸ்டன்சி ஈக்குவல் டு கிவ் குட் ரிசல்ட், குட் சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அடுத்த கடைசி வார்த்தையா நிம்மதி, நீட் ஃபார் நிம்மதி. சிவகாசியிலிருந்து மதுரைக்கு ஒரு நிம்மதின்னு ஒரு பஸ் போகும், நிம்மதி மெத்தைகள் இந்த கம்பெனியுடைய பஸ் போகும். நிம்மதின்னு சொன்னோன்னு எங்களுக்கு அந்த வார்த்தை தான் இருக்கு. ஸோ இங்கே நிம்மதி அப்படின்னா இன்னர் பீஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு நெட்டில் எடுத்து பார்த்தேன். நிம்மதிக்கு என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா முக்கியமான வார்த்தைகள் வந்து இன்னர் பீஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிம்மதி. ஸோ வெற்றி மட்டும் போதாது, மன நிறைவும் வேணும். ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கான்னா இல்லை. நீங்க பழைய மன்னர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெற்றியடைவாங்க. ஒரு பக்கத்து நாட்டை போய் பக்கத்தில் இது பண்ணுறது வெற்றி அடைஞ்சிருவாங்க. பட் ஆனால் வந்து அவங்க மக்களையே அவ்வளோ வேற பலி கொடுத்துட்டு அந்த ஊர் மக்களையும் அதிகமான வேற பலியா ஆக்கிட்டு எடுத்துக்கணுமான்னா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு இருக்காது. திங்க் பண்ணி பார்த்தோம்னா. ஸோ அதனால வெற்றி மட்டும் போதாது, மன நிறைவு வந்து இங்கே வந்து நமக்கு முக்கியம். அப்படிங்கும்போது தினமும் 3 நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்களை எழுத வேண்டும். தினமும் நீங்க இந்த கிராட்டிடியூடு செஷன்ஸ்லாம் நீங்க அட்டன் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தினமும் நாங்கெல்லாம் 10 எழுத சொல்லுவாங்க எங்களை. கிராட்டிடியூட் செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணோம்னா டெய்லி 10 எழுதுங்க. என்னோட கிராட்டிடியூட் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், யாருக்கு சொல்ல போறோம்னு முதல் யோசனையா இருந்தாலும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து
உங்களுடைய அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க, அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்க, தம்பிக்கு நன்றி சொல்லுங்க, அக்காவுக்கு நன்றி சொல்லுங்க, தங்கச்சிக்கு நன்றி சொல்லுங்க. வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? ஒரு தண்ணி மோதி கொடுத்ததுக்கு நன்றி. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் கருதி இல்லாம அவங்க அதிகமா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அந்த ரூபாவை எடுத்து கொடுத்து தான் நம்மளை ஸ்கூல் படிக்க வச்சாங்க, காலேஜ் படிக்க வச்சாங்க. ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் அறிஞ்சு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஸோ இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது நம்மளை வந்து எங்கேயோ ஒரு இடத்து உச்சத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். அதை விட நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன நிறைவு வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம கடைசியா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ முதல்ல நம்ம பார்த்த வார்த்தை சாதனை. இந்த சாதனை அப்படிங்கிறது வந்து தொடர் முயற்சியின் வெளிப்பாடு தான் வந்து சாதனைன்னு நம்ம வந்து சொல்றோம். அப்புறம் ரெண்டாவது ஒன்று சாந்தம். ஸோ அவசரம் இல்லாம சாந்தமாக இருந்தால்தான் சரியான முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் மூணாவது ஒன்று நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின். இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அந்த அதை வந்து நீங்க கன்சிஸ்டன்சில பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ஸ் நமக்கு அதிகமான சமயத்துல வரும். நீங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிடணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி பண்றோம். அது முந்தின நாள் நைட் அப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ரீசெண்டான டைம்ல தூங்கணும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து பாடி ஒத்துழைக்கும். மனசளவுல மனசு ஒத்துழைச்சாலும் உடம்பு வந்து ஒத்துழைக்கும். ஸோ அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் டிசிப்ளின் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது நோனா நோ தான். நான் இதை வந்து ரொம்ப இடத்துல நான் பதிவு செஞ்சிருக்கேன். அதில் ஆல்ரெடி நட்புகளில் சொல்லியிருக்கேன்னு தெரியல, மேபி சொல்லியிருப்பேன். நோனா நோ தான். ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட பேரண்ட்ஸுக்கு, ஏகப்பட்ட பர்சன்ஸுக்கு, ஏகப்பட்ட லேடிஸ்க்கு எஸ் சொல்ற தைரியம் நோ சொல்ற இடத்துல வர்றதில்லை. அது பிள்ளைங்களை கண்டிக்கிறதாகட்டும், ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், வாட் எவர் பிளேஸ், இந்த நோ நோனா நோ தான். இது இல்லையா இது இல்லை, வேண்டாம்னா வேண்டாம், நாளைக்கு நாளைக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் இந்த குழந்தைகளை ஸ்கூல்ல பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, சின்ன சின்ன அதாவது சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து எஸ் கமான் வெரி குட் அப்ரிஷியேட் பண்ண சொல்றாங்க குழந்தைகளை. சார் இப்போதான் நீங்க அப்ரிஷியேட் பண்ண சொன்னீங்கன்னு சொல்றீங்க. ஆமா பண்ண சொன்னேன். ஆனா ரெகுலரா அவங்க பண்ற விஷயத்திலேயே இன்னைக்குள்ள குழந்தைகள் சரியா பண்றது இல்லை. ஏன்னா பெற்றோர்கள் அதிகமா பேம்பர் பண்ணி அவங்க கெடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஓகே, இது வேற டாபிக், நம்ம இது பார்க்க வேண்டாம். ஆனா நீங்க என்ன சார் ரெகுலர் ஒர்க்கு தானே சார், அப்போ வந்து ஓகே நோ இஷ்யூஸ். ஐ திங்க் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம வந்து முடிச்சிருவோம். ஸோ நீட் ஃபார் நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி அண்டு டிசிப்ளின். 4வது வார்த்தை நிம்மதி. ஸோ நீட் ஃபார் நிம்மதி, இன்னர் பீஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வெற்றி மட்டும் போதாது, வெற்றி கிடைச்சா மட்டும் போதாது, ஒரு மன நிறைவு நமக்கு வேணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தினமும் ஒரு 3 விதத்துக்கு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நிம்மதிதான் உண்மையான செல்வம், நிம்மதிதான் உண்மையான செல்வம் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிட்டு கடைசியா ஒரே ஒரு ஃபார்முலா சொல்றேன். நான் அந்த 4 வார்த்தைகள் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. அந்த 4 வார்த்தைகளையும் சேர்த்து சாதனை பிளஸ் சாந்தம் பிளஸ் நிலைத்தன்மை பிளஸ் நிம்மதி, இதுக்கு எல்லாத்துக்கும் கூட்டாக ஒரு வார்த்தை வச்சிருக்கேன், நிறைவான வாழ்க்கை. இந்த 4 வார்த்தைகள் மட்டும் கிடையாது, இந்த 4 வார்த்தைகளும் வரலாம், எக்ஸ்ட்ராவும் சில வார்த்தைகள் வரலாம். மேபி அடுத்து இன்னொரு 25 டேஸ் இருக்குது. அந்த 25 டேஸ்ல பல ட்ரெயினர்ஸ் இந்த நீயை பத்தியும் சாவை பத்தியும் பேசதான் போறாங்க. ஸோ அந்த வார்த்தைகளும் நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ என்னுடைய பார்வையில இந்த 4 வார்த்தைகள் மட்டும்தான் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன். டைம் அவங்க அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த 4 வார்த்தைகளை எடுத்து நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஒரு நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் மீண்டும் நட்பொழியில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு நட்பொழில் டீம் மற்றும் ஃபவுண்டர் குமரேசன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சார். அன்பார்ந்த நட்புலரி குடும்பத்தினருக்கு இன்றைய சூரியநாராயணன் சார் அவருடைய பிரசன்டேஷன். நேற்று இரவுதான் குமரேசன் சார் என்னிடம் கூறிய ஒரு வார்த்தையுடன் என் கருத்தை தொடங்க விரும்புகிறேன். நாளை நீங்கள் ஒரு வகுப்பு எடுத்தால் எப்படி இருக்கும் என்று அவர் சொன்ன அந்த நம்பிக்கையுடன் இன்று நம் மேடையில் அருமையான சிந்தனைகளை பகிர்ந்த சூரியநாராயணன் சார், இன்றைய உரையின் மையமாக இந்த 2 எழுத்துக்கள்
சா என்றால் சாதனை. சார் கேட்ட ஒரு கேள்வி மிகவும் சிந்திக்க வைத்தது. சாதனை என்றால் என்ன? அதற்கு ஜெகநாத சார், தாமோதர் சார், மேஜர் சார் மற்றும் ஈழ சார் பலர் கூறிய பதில்கள் அருமை. அவர்கள் சொன்னது சாதனை என்பது ஒரு நிகழ்வல்ல, அது தொடர்ச்சியான முயற்சி, ஒரு மைண்ட் செட். இதற்காக சார் எடுத்த உதாரணம் மிகவும் சுவாரஸ்யமானது. YAM கிளப்பில் முதலில் இணைந்துவிட்டு அங்கிருந்து இங்கு 5:27க்கு இணைந்தார். நமது மனநிலையின் மாற்றத்தை காட்டுகிறது. அதனை மேலும் அழகாக சார் விளக்கியது. MMG மெஷர் மானிட்டர் குரோத் ஒரு சிறிய பயிற்சி கொடுத்தார். காலை 12 கடைசி 12 மாதங்களில் நீங்கள் என்ன சாதித்தீர்கள் என்று ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். அப்போது ஈழ சார் பகிர்ந்த அனுபவம் உடல் எடையை குறைத்தது. அது ஒரு பெரிய சாதனை அல்ல என்று தோன்றலாம், ஆனால் அது தொடர்ச்சியான முயற்சியின் பலன். அடுத்து வந்த முக்கியமான சொல் சாந்தம். சாந்தம் என்றால் என்ன? ஈழ சார் சொன்ன பதில் மிகவும் அழகானது. அவசரப்படாமல் இருப்பது, சிறிய விஷயங்களிலும் அமைதியாக இருப்பது. அப்போது சார் நமக்கு சிறிய பிரீதிங் பிராக்டிஸ் கொடுத்தார். கண்களை மூடி 1 2 3 கவுண்ட் செய்து தெளிவு, கவனம், மன வலிமை. பிறகு வந்தது மீ, நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி. இப்படி பல பயிற்சிகளை தொடர்ந்து கொடுத்து டைரியில் எழுதுவது, நடந்தவற்றை எல்லாம் குறிப்பெடுத்தல், பாராட்டும் பழக்கம். 21 நாட்கள் தொடர்ந்து அதை பழகினால், நல்ல விஷயங்களை பழகினால், பள்ளியில் இது இங்கு நிரூபிக்கப்பட்டது என்றால் தான் பேரண்ட்ஸ் எல்லாம் நம்புவார்கள் என்று பல பயிற்சிகளை சொல்லி கடைசியாக சாதனை, சாந்தம், நிலைத்தன்மை, நிம்மதி, நிறைவான வாழ்க்கை. சூரியநாராயணன் சாருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இப்போது பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். நன்றி. முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ வில் ஃபாலோ இட். ரமேஷ் சார், உங்க பின்னோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி அருணகிரி சார். சூப்பரான ஒரு செஷன். சாணி அப்படிங்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவில் அவங்கவுங்க அணுகிறாங்க. சாதனையான மைண்ட் செட், எதெல்லாம் நம்ம சாதனை அப்படிங்கிறோம். நம்ம அவர் வீரசேகரன் சார் சொன்ன மாதிரி ஒரு வெயிட்டை லூஸ் பண்ணுறது, தட் இஸ் நம்ம தேவையான இது கொண்டு வரது கூட ஒரு சாதனை தான். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஏன்னா நானுமே கிட்டத்தட்ட ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு 10 கிலோ வெயிட்டு லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தனியாக நிலைப்பாடு தேவைப்படுது. என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட் மைண்ட் செட்டுன்ற விஷயங்கள் சொன்னார், ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த மாதிரி சாந்தமாக ஒரு விஷயத்தை அணுகிறது, அதுவுமே ஒரு வெற்றிக்கு இதுவாக உதவியாக இருக்குன்னு சொன்னது. அந்த மாதிரி மெஷர், மானிட்டர் அண்ட் க்ரோத் அப்படிங்கிறாரு. எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணலையா நம்மளால க்ரோத் ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அருமையான பாயிண்டாக இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருந்தது சார். தேங்க்யூ அசோக் சார். தேங்க்யூ அருணகிரி சார். நன்றி நன்றி ரமேஷ் சார், சிறப்பான ஃபீட்பேக்கு. அடுத்ததாக ஜெகநாத சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சூர்யா சாரோட உரை சிறப்பாக இருந்தது. சாந்தம், சாதனை, நிலைத்தன்மை, நிம்மதி, இவை அனைத்தும் ஒருங்கிணைய பெற்றால் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும்னாரு. அது சரியான ஒரு அணுகுமுறையாக இருந்தது. மற்றவர்களை அப்ரிஷியேட் பண்ணுறது, அது கண்டிப்பாக எல்லாரும் மற்ற சாதனை செய்கிறோமோ இல்லையோ அப்ரிஷியேட் பண்ணுறதுன்றதை அந்த பழக்கத்தை கொண்டு வர்றது ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம யாராவது ஒருத்தரை நம்மளோட வெளியே போயிட்டு வரும்பொழுது யாராவது ஒருத்தரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அவர்கள் எது செஞ்சாலும் அவர்களுக்கு ஒரு தேங்க்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடக்கும். நேற்று கூட நான் ஏதோ ஒரு கடையில் போயிட்டு ஒரு லாக் வாங்கிறதுக்காக நினச்சேன். அது வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும், அது சரியா இருக்குமான்றது தெரியலை அப்படின்றத அவரை அந்த கடைக்காரர் என்ன நினச்சிட்டு சொன்னார்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை சார், இதை யூஸ் பண்ணிட்டு பைசா கொடுங்க அப்படின்னாரு. அது அவருக்கும் ஒரு இது, அவருக்கும் ஒரு ஜெஸ்டர். அந்த ஜெஸ்டர் நம்மளை நோக்கி அவர் செய்கிறாரு. நான் யாருன்னே அவருக்கு தெரியாது. அவர் செய்யும் பொழுது நம்ம அதுக்கு இல்லை வேண்டாங்க, நாங்கள் பரவாயில்ல, இது சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பைசா கொடுத்துட்டே வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றதுன்றது ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு இருக்கிறதுக்கு வழிவகை செய்யும். அந்த இதை ப்ராக்டிஸ் பண்றது. அப்புறம் டைரி எழுதுறதெல்லாம் முந்தி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நிறைய பேர் பண்றது இல்லை. அது பண்ணா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம நைட்டு
உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணோன்றத செஞ்சு அந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டு அது ஒரு சில நிம்மதியை கொடுக்குன்றதுல வந்து சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி அவர் நிறைய இது அப்புறம் மெஷர் மானிட்டர் growth அந்த இது அவர் ரமேஷ் சொன்ன மாதிரி அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து வெயிட்டை குறைக்கிறேன் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த நான் செய்யறேன்னா அது வந்து மெஷர் பண்ணாம இருந்தா கண்டிப்பா நம்மளால அதை மானிட்டர் பண்ணி இதை பண்ண முடியாது. மெஷரும் பண்ணணும் மானிட்டர் பண்ணணும், அப்பதான் வந்து ரிசல்ட்ஸ் இருக்கான்னு தெரியும். இல்லைன்னா நான் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு என்னடா இன்னும் நான் வெயிட் குறையலையோ இல்லை நான் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை கன்சிஸ்டண்டா பண்ணா சாதனை செய்து நிம்மதியா வாழலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உரை வந்து அவர் நிகழ்த்திய உரை ரொம்பவும் சிறப்பா இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். எம்எம்ஜி மெஷர் மானிட்டர் growth அப்ரிஷியேட்டிங் அதர் இஸ் எ குட் ஹேபிட். ஸோ சிறப்பான பின்னூட்டம். அடுத்ததாக லோகநாதன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய நட்புறி காலை வணக்கம். இன்றைய பொழிவாளர் சூரியநாராயணன் சார் எப்பவுமே ரொம்ப தெளிவாக பேசுவார். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்து அருணகிரி சார் எல்லாமே சொன்னார். தேவானந்த சாரும் சொன்னார். காலையில் இறந்த உடனே நான் தண்ணி குடிப்பேன், சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் குடிப்பேன்னாரு. அதை நானும் செய்கிறேன். அடுத்து வந்து காலையில் நான் வந்து தலைவாசல் கதவை நான் தான் திறப்பேன். எப்பவுமே காலையில் எழுந்துக்கிறேன், நான் தான் ஃபஸ்ட்டு எழுந்தேன், நான் தான் திறப்பேன். கடவுளை ஒரு 10 நிமிஷம் வேண்டிக்குவேன். அந்த வேண்டதெல்லாம் நடக்கும். அதனால் அது நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். நாம் வேணுனா தான் எல்லாமே நடக்குது, கடவுள்கிட்ட வேணும் அப்படின்றது ஒரு காலை பழக்கம் எனக்கு. அதனால எனக்கு நிம்மதியை கொடுத்துருக்கு, எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி சார், கோடான கோடி நன்றி சூரியநாராயணன் சாருக்கு. அனைவருக்கும் நன்றி. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். நன்றி நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி லோகநாத் சார். காலையில் எழும்பின உடனே தண்ணி குடிக்கிற ஹேபிட் வந்து ஜப்பானில் அதிகமாக இருக்குது. அங்கே தான் அதிகமான லைஃப் ஸ்பேன் 100 வயசுலாம் சாதாரணமாக வாழ்கிறாங்க. நம்ம ஊரில் கூட வள்ளலாருடைய அந்த வைத்திய முறை வந்து காலையில் வெந்நீர் குடிக்கிற சூட்டில் இருக்கிற வெந்நீரை குடிக்கிறது பல நோய்களுக்கு மருந்தாக இருக்குது அப்படின்றது ஒரு குறிப்பு இருக்குது. அடுத்ததாக சிறப்பான பின்னோட்டம் லோகநாத் சார், நன்றி. அடுத்ததாக முத்துலட்சுமி மேடம் உங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புள்ளரி காலை வணக்கம். சூர்யா சார் ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் ப்ரெசன்டேஷன். உங்களுடைய அணுகுமுறை கொஞ்சம் இன்னைக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ட் தனியாகவும் செகண்ட் வேர்ட் தனியாகவும் பிரித்து அழகாக சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு சாக்கு 2 இதுவும் நீக்கு 3 இதுவும் சொல்லியிருந்தீங்க. அருமையாக இருந்தது சார். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னது, அதுக்கப்புறம் எங்களையும் அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சுது. 5 AM கிளப்ல ஜாயின் பண்ணி நீங்கள் டெய்லி 21 days கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லும்போது நம்மளும் அதாவது சாதனைங்கிறது வந்து ஒரு தொடர் முயற்சி. ஜஸ்ட்டு சாதிக்கிறதுனா தொடர்ந்து அதை செஞ்சு அதில் வெற்றி பெறுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது சார். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு புதுசாக யாராவது ஒருத்தங்களை வந்து அதாவது யார் கூடயாவது புதுசாக ஒருத்தங்க கிட்ட பழகி கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டா அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னது. அது மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க, பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார், வெரி நைஸ் செஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி முத்துலட்சுமி மேடம், ரொம்ப டீப் லிசனிங் பண்ணியிருக்கீங்க. அழகாக சாரோட அந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ரெசன்டேஷனை வாட்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து அடிப்படையில் காற்று, நீர், உணவு இது வந்து மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதில் அந்த முதல் இது காற்றை வந்து ஏர்லி மார்னிங்கில் வந்து இந்த இன்ஹேலிங் எக்ஸீலிங் வந்து ஒரு பேட்டர்னில் பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. நன்றி மேம். அடுத்ததாக தாமோதர் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கலாம். நட்புறவுக்கு இனிய காலை வணக்கம். சாணி என்றாலே ஏற்கனவே எதை பேசுவது என்று முதல் நாளே எப்படி பேசுவது என்று தெரியாமல் சிலர் தவிக்கும் நேரத்தில் இன்று சூரியநாராயண சார் அவர்கள் மிக சிறப்பாக சா நீ என்று 2ஆக பிரித்து
அதுக்குண்டான காரணங்கள் அதுக்குண்டான விளக்கங்களையும் தந்த சூரியநாத சார் அவர்களுக்கு நான் மனமாற வாழ்த்துகின்றேன். சாதனை மிக சிறப்பானது. பேசும்பொழுதுதான் ஒருவருடைய சாதனை நமக்கு தெரியும். சாதனை, சாந்தம், நிலைத்தன்மை, நிம்மதி, மனநிறைவு. சாந்தம், நிம்மதி, மனநிறைவு வேண்டுமென்றால் நிம்மதி தான் வேண்டும். நிலையான செல்வம், நிறைவான வாழ்க்கை. நிலையான செல்வம் இருந்தால் நிலையான வாழ்க்கையும் வரும். அதே போல நிலையான சாந்தம் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியும் வரும் என்று கூறிய சூரியநாராயண சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்க எப்படி செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் கூறிய அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதர் சார். தேங்க்யூ ஃபார் த சம் ஆஃப் த கீ வேர்ட்ஸ். நன்றி சார். அடுத்ததா ஈழ சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து டாபிக் பார்த்து சார் ஆரம்பிக்கும் போது நீல என்ன பேச போறாரு சார், உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது சிரிப்பு வந்துருச்சு. இப்படி ஒரு ஃபோரம் போட்டு எதை வேணாலும் பேசலாம்னாலும் அவங்கள்ட்ட சொல்றவங்க எப்படி சொன்னாலும் ரிசீவ் பண்ணவர் எப்படி இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணியிருக்காரு, என்ன கொடுக்கணுங்கிற தன்மையில அந்த 5 வார்த்தைகளை எடுத்து சொன்ன விதம் ரொம்ப அருமதியுமே. அதை தாண்டி வந்து சாதனைங்கிறதுல வந்து என்னால என்ன முடியும், பிரதர் வீடு கட்டிட்டாரு, சோலார்ல லைட்டு போட்டாரு அப்படின்னா, ஐயா என் பர்ஸ்ல என்ன இருக்கு, என் வயசு என்ன, எல்லாம் நம்மளை பார்த்துட்டு அடுத்தவங்களை முறியடிச்சு நான் சாதிக்கணுமா அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப நாள் முன்னாடியே உணர்ந்துட்டேன். புலி எப்படி பாயுதுங்கிறது வேற, பூனையால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால so we have to know our strength and at the same time not necessarily to worry about the weakness. We have to see the opportunity and what are all things. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கும் போது நீங்க கனெக்ட் வித் பீப்புள்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் பலம். அதை நான் ரொம்ப நல்லா உணர்ந்திருக்கேன். அதை நீங்க வந்து ஆணித்தரமா சொன்னது, டெய்லி பேசிஸ்ல புதிய நண்பர்களோட கனெக்டிவிட்டியில இருங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் மற்றவங்களை பாராட்டுற தன்மையை வந்து யூஸ்வலாவே உண்டு. இந்த 2 தாட்டையும் வந்து நான் நல்லா எடுத்துக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி டெய்லி பேசிஸ்ல என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கும்போது, நான் பிறந்த தேதி 30ங்கிறதுனால 3ங்கிறதுக்கு மரியாதை கொடுப்பேன். அதனால எனக்கு டபுளா வேணும் சில விஷயம் அப்படிங்கிறதுனால 10 ரூபா நோட்ல 6, 20 ரூபா நோட்ல 6, 50 ரூபா நோட்ல 6, 100 ரூபா நோட்ல 6, 200 ரூபா நோட்ல 6, 500 ரூபா நோட்ல 6 முதல் நாள் ராத்திரி பர்ஸில் வச்சுட்டு தான் படுப்பேன். ஸோ இது தொடர்ச்சியா செய்யற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறோமோ அதுதான் வெற்றிக்கு உண்டான வழிகாட்டி. எதை பத்தியும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஸோ தட் வி ஹாவ் டு see as an opportunity. ஒவ்வொரு வாய்ப்புகளும் ஒவ்வொருத்தர் ஒரு விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா அதெல்லாம் இந்த மாதிரி ஃபோரம்ல வந்து சொல்லும் போது மற்றவர்களுக்கும் அது பயன்பாடு மிக்கதா இருக்குங்கிறத ரொம்ப அழகா நீங்க வந்து ஒரு வேர்டுலையும் உணர வச்சுக்கிறதையுமே. வாழ்க பல்லாண்டு. ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் whenever there is a field. இன்னைக்கு கிளாஸ் இல்லாதனால வந்து அட்டன் பண்ண முடிஞ்சது. நன்றி தெய்வமே. வாழ்க பல்லாண்டு. நன்றி ஈழ சார். சிறப்பான ஒரு பின்னோட்டம். விவேக் ராஜா சார், அடுத்து உங்களுடைய பின்னோட்டத்தை. தேங்க்யூ அருணகிரி சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். ஸோ இன்றைய பயிற்சியாளர் வந்து ரொம்ப அற்புதமான கிக் ஸ்டார்ட் கொடுத்தாரு. நீங்க என்ன ஹேபிச்சுவலா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாரு. ஸோ நான் வந்து 21 days வாக்கிங் சேலஞ்சுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அது இன்னைக்கு செஷனோட அழகா மெர்ஜ் ஆகுது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 days செய்யறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸா இருந்தது. என்னால அந்த 10,000 ஸ்டெப்ஸ் அப்படின்றத ரீச் பண்ண முடியல. ஆனா மற்றவங்க கிட்ட ஸ்ப்ரெட் சொல்லிட்டோம். என்னன்னா நீங்க ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட நெய்பர்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, குரூப்ல ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்டை நான் ஸ்ப்ரெட் பண்ணதால ஒரு 10 பேர் அதுக்கு சப்போர்ட் பண்றதால அவங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ இருந்து ஆரம்பிச்ச நாம பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. அதனால இந்த நற்புலரி டைம் இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்துல வாக்கிங் அப்படின்னும் போது பிசிக்கல் எக்ஸசைஸ் அட் த சேம் டைம் மென்டல் எக்ஸசைஸ்ன்னு ஒரு பெனிஃபிட் கிடைச்சது. அதுல நிறைய புது முகங்கள், நிறைய புது இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய என்ன சொல்றது, இந்த டாபிக்கே ஆரம்பிச்சதே வந்து பார்க்ல எல்லாம் வாக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் கேட்டேன். ஸோ இது சாதனை
நிகழ்வு அப்படின்ற மாதிரி டாபிக்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்செப்ஷன் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்திக்கு தான் 10,000 மேல 11,000 அச்சீவ் பண்ணதும் மிகப்பெரிய இதுவா சாட்டிஸ்ஃபைடா ஒரு ஃபீல் ஆகுது. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா 8th டே ஸ்டார்ட் பண்ணும்போதே கரெக்டா 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணணும், 7:30க்குள்ள கரெக்டா முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ரோட் மேப்போட கிளம்புறேன். இதுக்கான பேக்கப் ஸ்டோரி சொன்னது யாருன்னா நம்மளோட ரமேஷ் சார் தான். ஸோ 10 வருஷமா 20 வருஷமா அவர் ஒரு ரொட்டீன்ல இருந்து மாறவே இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால கிடைக்கிற பெனிஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இதை எல்லாத்தையுமே ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருந்தது இன்னைக்கு செஷன்ல. அதுல என்ன ரொம்ப கவர்ந்தது வந்து எம்எம்ஜி. ஸோ அந்த எம்எம்ஜி பிரின்சிபலை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பா மானிட்டர் பண்ணுவேன், மெஷர் பண்ணுவேன். கண்டிப்பா அது growth-க்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ பர்சனலைஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு செஷனை என்னோட இந்த 21 days சேலஞ்சோட மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவை உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் விதிச்சிருக்கிறேன். இதை ஒரு நாள் ஆமா அதை செஞ்சு இதை லெவல் அச்சீவ் பண்ணிருக்கிறேன்னு நம்ம நற்புள்ளே சொன்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. ஆனா உங்க ஸ்டெப்லாம் சத்தம் கேட்டது தெரியுமே, உங்க ஸ்டெப்பு சத்தம் எங்களுக்கு கேட்டது தெரியுமே. வாழ்த்துக்கள், அசத்துங்க. நன்றி நன்றி சார், நன்றி ஹீலர் சார். அடுத்ததா லட்சுமி நாராயணன் சார் உங்களுடைய பின்னோட்டத்துக்கு வரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையான செஷன் இன்னைக்கு. பிரதர் சொன்னாரு சாதனையை முறியடிக்கிறது வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டியை பார்க்கணுன்றாரு. இப்போ வந்து அவர் சாதனையை அவரே முறியடிச்சுக்கிறார். ஆக்சுவலா இந்த வந்து இந்த ஜிம்முக்கு போறது பழக்கம் வந்து அவருக்கு ஒரு கிடையாது அவருக்கு. நான் சொல்லுவேன் ஜிம்முக்கு போயேன், அதே அப்பார்ட்மெண்ட் ஜிம் இருக்கு அவருக்கு. ஆனா இப்போ வந்து அவர் வந்து ஜிம்முக்கு போறதுனாலே கிடையாது. ஆக்சுவலா அது அவருக்கு வயசு மீறின சாதனை தான் அது. இருந்தாலும் அவர் பண்றாரு. விவேக் சார் சொன்ன மாதிரி ரொட்டீனா ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நம்மளே மோட்டிவேஷன் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி சார், சிறப்பான பின்னோட்டம். சாதனைக்கு வயசுலாம் இல்லை. 114 வயசுல பௌஜா சிங் வந்து மாரத்தான்லாம் வந்து பார்த்துருக்கோம் நம்ம இதே செஷன்ல நட்புலரியில். ஸோ சாதனைக்கு வயசு வந்து ஒரு பொருட்டே இல்லை. அடுத்து வேற யாராவது பின்னோட்டம் தரணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பேசலாம். ஓகே சார், செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். வெரி யூஸ்ஃபுல். இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்களோட சாதனை அடைய முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இந்த செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி சிவகங்கா. ஸோ என்கால் மெசேஜ் போகிறோம். விவேக் ராஜா சார் வந்து 21 days வாக்கிங் சேலஞ்சு ஐ எம் டூயிங் சார். டுடே இஸ் 8th சக்ஸஸ்ஃபுல் டே சார் அப்படின்னு போட்டிருக்காரு. 10,000 ஸ்டெப்பு. அடுத்து நாகவல்லி மேம் போட்டிருக்காங்க. குட் மார்னிங், சூப்பர் செஷன், வெரி யூஸ்ஃபுல், தேங்க்யூ, வாழ்க வளமுடன். மேஜர் சார் வந்து ஸ்மூத் அண்டு சீம்லெஸ் செஷன் போட்டிருக்காரு. கால் மெசேஜ் முடிச்சிட்டோம் சார். உங்களுடைய ஏற்புரை. மீண்டும் சூரியநாராயணன். எப்பயுமே நான் வந்து நட்புல சொல்றது உண்டு, இன்னைக்கு மீண்டும் சொல்றேன். எப்படி அந்த 30 நிமிஷம் செஷன் இங்கிட்டு இந்த சைடு போகுதோ, அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்குமே ஒன்மோர் செஷன் மாதிரி தான் எனக்கு வந்து நட்புல இருக்குது. ஸோ அதனால அருணகிரி சார் வந்து நான் கொடுத்த கண்டென்ட்டுக்கு ஒரு சம்மரி கொடுத்துட்டாங்க. ஐயோ நான் கொடுத்துருக்க தேவையில்லையோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதனால் எல்லாரும் நல்லா உள்வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஃபீட்பேக்லேருந்தே தெரியுது. ஸோ எல்லாரும் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட ஏதோ 1-2 விஷயம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு கொடுப்போம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பயணத்தில் நீங்களும் என்னோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. மீண்டும் மீண்டும் நட்பு டீமுக்கும் குமரேசன் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களோட விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். தெய்வமே உங்க நம்பரை போடுங்க. உங்களோட இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பேச வேண்டிய ஆள் நீங்க தான். நான் வியாழக்கிழமை பிறந்தது, எனக்கு பிடிச்ச நாள், பிடிச்ச நண்பர்களோட பேசணும் ஆசை. அதை வந்து உங்களோட எப்படி உங்களுடைய பிறந்தநாள் வந்து 30 உங்களுக்கு 3 பிடிக்குமோ, என்னோட பிறந்தநாள் 3 அக்டோபர் 3. அதனால 2 பேத்துக்குமே ஒரு கான்டாக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் பேசுவோம் சார். செஷன் முடிஞ்சோன்னே உங்களுக்கு கால் பண்றேன் நான் அவசியம். நன்றி நன்றி சார். இந்த நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது இயற்கையோட வேண்டுதலோட. காரணம் இப்போ மிடில் ஈஸ்டில் வந்து போர் வந்து மிக உக்கிரமாக இருக்கு. ஸோ அதனால உலக மக்களின் நன்மைக்காகவும் நட்புலரி உறவுகளின் நன்மைக்காகவும் ஒரு வேண்டுதலோட இந்த நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும்
ஈடு இணை இல்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம்.